திண்டுக்கல் அருகே காதலி பேச மறுத்ததால் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக வெளியிட்ட காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்லை மீறி தொல்லை கொடுத்த காதலனுக்கு போலீசார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்து ஆவாரம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெயசீலன். 25 வயதான இவர் கிடைத்த வேலைகளுக்கு சென்று வந்துள்ளார். இருந்தபோதும் தன்னை ஒரு கல்லூரி மாணவராக கருதி கொண்டு சமூக வலைதளங்களில் விதவிதமான போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். அதை பார்த்து சில இளம் பெண்கள் லைக்ஸ் போட்டுள்ளனர். அவர்களில் சானார்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஜெயசீலனுடன் அறிமுகமாகியுள்ளார். இருவருக்கும் இடையிலான நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்துள்ளது. பின்னர் செல்போனில் மணிக்கணக்கில் பேசி காதலை வளர்த்தவர்கள் அவ்வப்போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்துள்ளனர். நாட்கள் செல்ல செல்ல இளைஞர் ஜெயசீலனின் நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்த கல்லூரி மாணவி மெல்ல மெல்ல அந்த இளைஞரிடமிருந்து விலகிச் செல்ல முற்பட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் அவருடன் பேசுவதை தவிர்த்துவிட்டு காதலுக்கு எண்டு காட் போட்டுள்ளார். ஆனால் கல்லூரி மாணவிக்கு ஜெயசீலன் மீண்டும் மீண்டும் காதல் தூது விட்டுள்ளார். அதற்கு மாணவி சற்றும் வளைந்து கொடுக்காததால் அவரை மிரட்டி தனது வழிக்கு கொண்டு வர சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி காதலிக்கும் போது மாணவி அனுப்பிய போட்டோக்களை மார்பிங் செய்து இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியுள்ளார். அதை மாணவி தட்டி கழித்த ஆத்திரத்தில் இளைஞர் அவரின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஆபாச புகைப்படங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த கல்லூரி மாணவி தனது பெற்றோரிடம் கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் இளைஞர் ஜெயசீலனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவியை களங்கப்படுத்தும் நோக்கில் ஆபாச புகைப்படங்களை இணையத்தில் பதிவிட்டது உறுதியானது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயசீலனை கைது செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அறிமுகமில்லாமல் ஆண் நண்பர்களுடன் பழகும் பள்ளி கல்லூரி மாணவிகள் தேவையின்றி தங்களது சுய விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர்.